ஏண்டா ஆண்டாவா நம்ம பங்காளி பசங்க இருக்காங்களே முன்னை வீட்டுல கூலி ஓட்டுறவங்க சித்தப்பா மாடா பாகிஸ்தான்காரங்கடா. இப்ப அவங்களுக்கு நம்ம என்ன பெருந்தன்மையோட நடந்துக்கிட்டா கூட அவங்க சில்லுன்னு பண்ணிக்கிட்டே இருக்காங்கடா. மாப்பிள அவங்க வெட்டுறாங்களான்னு பாரு. சும்மா தொண பேசிக்கிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரம் தைப்பாரு, நான் போய் ஒரு பீடி அடிச்சுட்டு வந்துடுறேன். ஏய், ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு நேரம் கொல்லிக்கட்டை வாயில வைக்கலன்னா உனக்கு இருக்க முடியாதுல்ல. இந்த மேட்ச் நடைபெறாமல் இருக்க என்னது இது? வீட்டில் கத்திரிக்காய் செடி இருக்கு. 10 அடிக்கு கீழே இருக்கிற மண்ணை அள்ளி போட்டா நல்லா வளரும்னு சொன்னாங்க. அதான் எடுத்துட்டு போலாம்னு. உங்க ஊர்ல 10 அடிக்கு கீழே மண்ணு வராதா? இந்த சரள மண்ணை போட்டா நல்லா காய்க்கும்னு சொன்னாங்க. அடிக்கு எவ்வளோ கேட்ட? 300 ரூபா. நாங்கள் 500 ரூபா தரோம். அப்படியே மேலே வந்து ராஜா. நான் வேணா 1000 ரூபா தரேன். நீங்க 2 பேரும் ஒரு நிமிஷம் கண்ணை முடிக்கிறீங்களா? கத்திரிக்காய் செடிக்கு மண் எடுக்கிற சும்மா ஆண்டவா நோண்டவான்னு தோண்டியா உள்ள அலற சத்தத்தை கேட்டா ஏதோ நாயிட்டு தான் மாட்டிட்ட முடியுது. உன் பேர் என்னையா? என் பேரு அர்ஜுந்திர. உன் பொண்டாட்டி பேர் என்ன? சந்திரமதி. குழந்தை இருக்க? இல்ல. டேய், லோகிதாஸ் மாதிரி உனக்கு ஒரு குழந்தை பிறப்பேன். இப்ப பிரிச்சா 4, நாளைக்கு பிரிச்சா 3. என்ன சொல்ற? நாளைக்கே பிரிச்சுக்கோ. மாமா அவன் வரான். அவனுக்கு எதுவும் தெரியக்கூடாது. அதெல்லாம் பாரு, குழியெல்லாம் சரியா வெட்டியாச்சா பாரு. மாமா சட்டி எடுத்து மூடு. எதுக்கு உயிர் போற மாதிரி ஆண்டவான்னு கத்துன? அது வந்து ஆமா, இவங்க 2 பேரும் எதுக்கு குழிக்குள்ள இறங்கி நிக்கிறாங்க? அது ஆழம் சரியா இருக்கான்னு பாக்குறதுக்காக இறங்கி இருக்கிறாங்க. ஏன் அது மேல இருந்து பார்த்தா தெரியாதா? இறங்கி பார்த்தா நல்லா தெரியும்னு. எங்க மூஞ்சா காட்டு. அது என்ன மூக்குல ரத்தம்? மம்படி தூக்கும்போது கணை அடிச்சிருச்சு. அதான்யா. மம்முட்டி தூக்கும் போது கணை அடிச்சிச்சா? என்னடா கதை சொல்றாங்க? வாய்ப்பு இல்லையே. அது இருக்கட்டும், உங்ககிட்ட கேள்வி கேட்டா இவர் பதில் சொல்றாரு. யோ, உனக்கு பதில் வந்துச்சுல, போயா. சீக்கிரம் வா, பாலத்தில் உட்காந்துருக்கேன். பேசணும் மாதிரி காசு வாங்கிட்டு வந்துரு. கையை வீசி வந்துடாத. மாமா அவன் போயிட்டான். சரி, இந்த விஷயம் உன் பொண்டாட்டி கூட தெரியக்கூடாது. அப்புறம் உனக்கு புள்ள பிறக்காம போயிடும். சத்தியம் பண்ணு. சத்தியமணியா? நீங்க சத்தியம் பண்ணுங்க. என்ன ஏமாத்திட்டீங்கன்னா சத்தியமியா? சத்தியம். நீ சத்தியம் பண்ணு. சத்தியம். சத்தியத்தை மீறிடக்கூடாது. சரி, என் வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன். அங்க வாங்க பிடிச்சிக்கலாம். நீ எங்க போற? மாப்பிள நீ இடியா. ஏய், நீ நாளை காலையில 8 மணிக்கு வீட்டுக்கு வந்து சேரு. போ, விளக்குச்சா? 2 பேரும் சேர்ந்து என்ன ஏமாத்திட மாட்டீங்களா? உங்களை நம்பித்தான் போறேன். பூங்கோத, என்ன நீ சின்சியரா லவ் பண்றது உண்மைதானே? அதுல என்ன சந்தேகம்? நாம ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். வருவியா? வருவேன். இப்ப வருவியா? கண்டிப்பா வருவேன். அப்போ உன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணி வீட்டு திண்ணையில வெயிட் பண்ணு. ஒரு 10 மினிட்ஸ்ல நான் வந்துடுறேன். என்ன? நான் ரெடியா இருக்கேன். அன்புள்ள அம்மா, என்ன மன்னிச்சிருமா. நீ என்ன நைட்டியும் போட விட மாட்டேங்கிற, ஜீன்ஸ் பேண்ட்டும் போட விட மாட்டேங்கிற. ஒரு அழகான செட்டி பையனை நான் காதலிச்சிட்டேன். வேற வழி இல்லாம நான் ஊரை விட்டு போறேன். கூடி சீக்கிரம் ஒரு அழகான குழந்தையோட திரும்பி வரேன். ஆசீர்வாதம் பண்ணு மாமா. மாமா, இந்த பெரிய வீட்டை நீ வச்சுக்க. இந்த சின்னோடு சொம்ப நான் வச்சுக்கிறேன். இந்த ஒத்த தங்க காசை வச்சு பொழைச்சிக்க மாமா. சாபகீபம் விட்டுறாத. நான் போறேன். பூங்கோதா, நான் வந்துட்டேன். எங்க இருக்கு நீ? ஹலோ, இங்கதான் பஞ்சார கூடைக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கேன். தெரியுதா? ஏய் ஏய் பூங்கோதா, வா வா. சீக்கிரம் வா. வா வா வா.
குட்டி சந்து, இதுக்கு முன்னாடி யாராவது ஊரை விட்டு ஓடி இருக்காங்களா? நம்ம தான் ஃபர்ஸ்ட். இங்கதான் நிக்கிறான். பிடிச்சிருச்சு. இதுக்கு மேல போனா புடிச்சு கொன்னே போட்டுருவாங்க. காலை காலை 5 மணிக்கு ரெடியா இரு, நான் வந்துடுறேன். சரி. ஏய் பாத்து போ. ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு புதுமையான போட்டி நடந்துதான். அதாவது சோம்பேறித்தனத்துக்கு பரிசு. அதில் 2வது பரிசு யாருக்குன்னு அறிவிச்சாங்க. ஒரு பையன் எழுந்திரிச்சு மெதுவாக நடந்து போய் பரிசை வாங்கிட்டான். அடுத்தது முதல் பரிசு யாருக்கு அப்படின்னு அறிவிச்சாங்களாம். அவன் கடைசி வரிசையிலேருந்து கத்தனானா, ஐயா அதையும் அந்த பையன் மூலமாகவே கொடுத்து அனுப்பி வச்சுருங்க, இங்கே வந்தது நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னானா. சோம்பல்ங்கிறது நம்ம முன்னேற்றத்துக்கு பெரிய தடை. நீதானா? நாம புரிஞ்சுக்கணும். அதுதான் அந்த பக்கம் நின்னது. இந்த சந்தில வெள்ளை வேட்டி போத்திக்கிட்டு நின்னது. கம்பளி ரொம்ப புழுக்கமா இருந்தது, அதான் வேட்டியை போத்திக்கிட்டு வந்து நின்னேன். அது என்ன மாப்ள, இவ்வளோ பெரிய வீட்டை என்கிட்ட விட்டுட்டு அந்த ஒத்த சொம்பு இத்தினூண்டு சொம்புன்னு சொல்லி நீ தூக்கிட்டு போயிட்டியே, இந்த ஒரு காசை மட்டும் தலைநிலை வச்சு போயிட்டா? ஏன்னா மாப்ள அதை நெத்தியில வச்சு போயிருக்க வேண்டியதானே? ஏன் மாப்ள உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? போகிறோம், சட்டுப்பட்டுன்னு பங்கு பிரிக்கிறோம். இவங்கிட்ட வளவளன்னு பேச்சு வச்சுக்கூடாது, வேலை நிறைய கிடக்குது. அண்ணே அண்ணே அம்மனாச்சே, யாரா இவன்? அண்ணே அண்ணே, யாரா அது? நான் தானே ஹரிச்சந்திரன். இவன் யாரா காலங்காத்தால? ஏண்டா உன்னை காலையில 8 மணிக்கு தான்டா வர சொன்னேன், அதுக்குள்ள வந்து உயிர் எடுக்கிற? பிரிச்சிடல அண்ணே, டைம் இல்லை. பிரிக்கலாம் உட்கார்றா. வேலை நிறைய கிடக்குது. ஆமா, இவர் ஏன் பேக்கு கையில் வச்சுட்டு எங்க ஊருக்கு போற மாதிரி இருக்கிறாரு? மாப்ள இந்த பேக் தூக்கி உள்ள வை. சொல்றா. யோ எங்கேயா இருக்க? வீட்டுல தான் இருக்கேன். அங்க என்ன நொட்டிக்கிட்டு இருக்க? அடக்கம் பண்ணி வச்சா? அடக்கம் பண்ணல, ஆட்டுக்குட்டியும் பண்ணல. நான் வர லேட் ஆகும்டா. என்னது வர லேட் ஆகுமா? ஆமாடா. இன்னும் கொஞ்ச நேரத்துல வரல, இது 2 குழி சேர்த்து வைட்டு போடுவாங்க. ஏய் இரியா பேசிட்டு தரேன். டேய் என்ன நினைச்சிட்டு இருக்க ரெண்டு பேரும்? 7 மணிக்கே குழி ரெடியான்னு அட்வான்ஸ் கொடுத்தா இவன் 3 அடியே தோண்டிட்டு மீதி 3 அடியே தோண்டறதுக்கு நீ வரணும்ங்கடா. கிண்டல் நேரமா பண்றீங்க? ஏடா என்ன நினைச்சிட்டீங்க உங்க மனசுல? மரியாதை நீங்க வரீங்களா இல்ல நான் அங்க வருவா? வந்த பிச்சை. ஏய் குடியா, அவனே ஒரு பையன்தோலி பையன் இப்பெல்லாம் பேசினா ஊரை விட்டு ஓடி போயிடுவான். யோ நிக்கியா இருக்க? அவங்கள கோவத்துல கொந்தளிச்சிட்டு இருக்காங்க, முதல்ல வந்து தொலையா. போனை கட் பண்றியா நீ? இரு, நம்ம ஒன்று பண்ணுவோம். நீங்க 2 பேரும் என் கூட மயணத்துக்கு வாங்க, குழி வெட்டி வந்து பிரிச்சுக்கிறோம். ஏய் குழி வெட்ட எங்களை கூப்பிடுற? போயா, போயிட்டு வாயா, நாங்க இருக்கோம் போயா. ஏங்க நீங்க எடுத்துட்டு ஓடி போயிட்டீங்கன்னா? யோ போற அந்த ராத்திரி ஓடி இருக்க மாட்டோமா? என்ன மாமா? ஏங்க இப்ப வர்றீங்களா இல்லையா? ஏய் போய் உன் வேலை பார்த்துட்டு போ. எனக்கு ஒண்ணும் இல்லைங்க. எனக்கு 30 நாளைக்கு 38 பணம் விழுந்துட்டு இருக்கு. 150 ரூபா மம்பட்டி. அப்படியே கருவு கணையை வெட்டி தோல்ல போட்டு போய்கிட்டே இருப்பேன். ஏதாவது பண்ணீங்கன்னா அயோக்கியன்னு கத்துவேன். அப்புறம் ரோட்ல போறவங்க என்னன்னு கேட்பாங்க. பதையில் உங்களுக்கு இல்ல, எனக்கு இல்ல. 150 ரூபா மம்பட்டி. மூடியா. என்னடா சும்ப தூக்கிட்டு ஓடுறான், அவன் என்னடா மயானத்துக்கு கூப்பிடுறான். இது எங்க போய் முடியுமோன்னு தெரியலையே. கடைசியில் என்ன மம்முட்டி அண்ணாக்கிட்ட? இந்த மம்பட்டி தான் உங்களுக்கும். இந்த மம்பட்டியை கொண்டாங்க. அட பாவி, சொன்ன மாதிரியே செஞ்சு விட்டானே. ஏய் ஏய் நீ குளி நோண்டிட்டடா. காசு கண்ணல பாத்து ஓடி சாப்பி அவன் கிட்ட. ராமேஸ்வரம் போறேன்னு சொன்னலடா, வர லேட் ஆகும்னு சொன்னலடா. சீக்கிரம் வெட்டி தொலை, இல்லனா இதே குளில ஒண்ணே வெட்டி போச்சுவாங்க. சந்தைக்கு போனா பேரிக்காய் வாங்கிட்டு வருவாரு, கடைக்கு போனா ஐஸ் வாங்கிட்டு வருவாரு. இனிமே யாருடா எனக்கு வாங்கி தருவா? என் தங்க எல்லாரும் ஒரு நாளைக்கு போறது தாண்டா. தப்படிக்கிறான் பாரு அவன், இந்த மொட்டை அடிக்கிறான் பாரு இவன், இந்த குழி நோட்டுறான் பாரு இவன். ஏன் நீ நான் கூட தான் ஒரு நாள் மண்ணுக்குள்ள போனோம்.
அப்ப நீ மண்ணுக்குள்ள போயிருவானே? ஆமாண்டா. அப்ப போன. ஐயோ ஏண்டா டேய், அவனே அப்பன சாவு கொடுத்துட்டு இருக்கான். அவனே என்ன வண்டியில நிக்கிறீங்க? உன்னை விட மாட்டேன்டா டேய். அறிவு கட்ட ஆண்டவா, தோணுனதே தோணுன ஒரு 3 அடி சேர்த்து தோண்டி கூடாதா? பாறையில இருந்து கொண்டு வந்த பணத்தை பாறையிலே போட்டு சண்டை போட்டு கிடைக்கிறாங்களே. காசு வாங்கிட்டீங்களா? நான் தான் வேணாம்னு சொன்னேன்ல. வேணாடா வாங்க. என்ன டேய், 1 மணி நேரமா பணத்தை காய போட்டு நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க என்ன பணத்தை அவன் பொண்டாட்டி வாங்கினா இவன் பொண்டாட்டி வாங்கினான்னு குடும்பமாக நம்ம பேசிட்டு இருக்கீங்க. 2 பேருக்கு பணத்தை பொறிக்கிற வேலையை பாக்குறீங்க. பொண்டாட்டி கதையை பேசுறீங்க, மண்டையை உடைச்சு போட உடைச்சி. சாங்கியத்துக்கு வச்சிருந்த தாங்க தண்ணி மேல தாங்க மாட்டாரா? யோ என்ன அது? பசி எடுத்துச்சு மாப்ள. தேங்காய் தீங்க விட நீ மாட்டேன். சேர்க்கியா? சுடுகாட்டுல போய் குடியாத்தங்க. ஐயோப்பா மெய்வா நீ வாடா. சரிடா மௌன. சாங்கியம் கூட கொடுத்தா செய்ய விட மாட்டீங்களா? பக்கத்தோட சேர்த்து என்னையும் ஒதுக்கிறாங்களே. எல்லாம் உன்னால வந்தது தாண்டா. ஏய் சடாமுடி காசு வாங்கினல்ல? நானடா வாங்கினா நானே கை கொடுத்து வா மேல வா மேல வா. தனி போனமா போகாதுன்ற பழமொழி உண்மையாக கட்டுங்கல்ல. உங்களை இருக்கா உள்ள போட்டு புதைக்காம விட மாட்டேனா. ஒட்டு மொத்த போற ஒரே நாள் செத்து போகலாம். எட்டு மாடி கட்டி வச்ச ராசாவோ எச்ச சோறு வாங்கி துண்ண கோபாலோ உள்ள வந்தா ஒன்னா தண்டா படைக்கணும். இது தாண்டா சுடுகாட்டு இலக்கணம். இப்ப வைக்கிறடா உங்களுக்கு வேட்டு. சரியான ஆம்பளை இருந்தா அடிச்சு பண்ணு கட்டுங்க பாப்போம். யோ மாமா இங்க பாருயா, இங்க பாரு. டேய், இவ்வளவு கலவரத்துலயும் எவ்வளவு கலைநயத்தோட செஞ்சிருக்காங்கடா. பொறுமையா செஞ்சிருந்தா கூட இப்படி ஒரு ஃபினிஷிங் வந்திருக்காதுல்ல? ஆமா ஆமா. அரிச்சந்திரன் எங்க? மண்ணுக்குள்ள. அப்ப பங்கு 2 இல்ல பங்கு 3. தமிழ் வெளியே போயிருக்கான். அவன் வந்துட்டான். அவன் வந்தோடனே பிரிச்சுக்கலான்னு சொல்லிவிட்டான். சரிண்ணே. பூங்கோத அனைத்து மாநிலங்களிலும் கடைசி திருவா போலாம் வீட்டுக்கு. அம்மா ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வரமா? ஏய் மிச்சம் எல்லாம் பொட்டலம் போனோம், வாடி வீட்டுக்கு. இல்லம்மா இங்க வியாபாரம் இருக்குல்ல. நீ வியாபாரம் பண்ணி கிழிச்சதெல்லாம் போதும், கடைசி திரு வீட்டுக்கு வா. தமிழுக்கு கொஞ்சம் போன போடுங்க. ஹரிச்சந்திரன் வந்திருக்கிறேன். இந்த 10 நிமிஷத்துல வந்துடும் மாமா, கொஞ்சம் இரு. 10 மினிட்ஸ்ல வந்துருவானா? ஏய் நீ பாட்டு உள்ள வச்சு பூட்டி போட்ட, காத்தும் வரல மூச்சும் விட முடியல. இல்லங்க அம்மா இன்னும் தூங்கல. அம்மா தூங்குறதுக்கு அப்புறம் நான் வந்துடுறேன். ஹலோ எப்படி வருவ? சொன்னல அம்மா இன்னும் தூங்கல. தூங்குனது நான் வந்துடுறேன். யாரு அது? கஸ்டமர் கேர்மா. முதல்ல அந்த கஸ்டமர் கேரை மாத்து. இல்ல நெட்வொர்க் நல்லா தான் இருக்கு. நான் வந்துடுறேன். வேங்க. டைம் ஆச்சுண்ணே. தமிழுக்கு போன போடுங்க. எங்கடா இருக்க? யோ நான் தான் வரேன் சொல்லிட்டு இருக்கேன். பெய்ய சீக்கிரம் வந்து தொலை. வரேன் பெய். போன போடு.
you are trying to reach is currently switched off. Please try again later. நீங்கள் டயல் செய்த எண் சம்பவம் தானா நடக்குதா இல்ல நீங்க நடத்துறீங்களான்னு தெரியல. அன்னைக்கே புதையல பிரிக்கலான்னு சொன்ன பங்கு 4000 நீங்க தான் சொன்னீங்க. கேட்ற போறான்டா டேய். இன்னைக்கு பிரிக்கலான்னு சொன்னா பாம்பு வந்துருச்சுன்னு சொல்றீங்க. இப்ப பிரிக்கலான்னு சொன்னா டேய் அர்ச்சந்திரா கத்தாத. போனவன அமத்த சொல்லிட்டு அவன் வரட்டுன்னு போய் சொல்ற. இது வரைக்கும் இந்த அர்ச்சந்திரனை போனா எரிச்சு தான் பாத்துருக்கீங்க. அர்ச்சந்திரா சொல்றத போனா மாக்கறத பார்க்கலல்ல. டேய் கத்தி உள்ள வைடா. உள்ள வைக்க மாட்டேன். டேய் நான் பிரிச்சு கொடுத்தேன்டா. உன் கழுத்து அறுக்காம கத்தி உள்ள வைக்க மாட்டான்டா இந்த அர்ச்சந்திரன். டேய் இப்போ என்னதான்டா சொல்ல வர்ற? பங்கு ஒண்ணுங்கற. ஓஹோ நீங்க அந்த முடிவு எடுத்துறீங்களோ? மனோகரா பொறுத்தது போதும். பொங்கி எடு. அம்மா இப்பதான் தூங்குனாங்க, அதான் லேட் ஆயிடுச்சு. சாரிப்பா. உன் பேச்சை கேட்டு நான் வந்தேன் பாரு. என்ன சொல்லணும்? நான் சொல்ல வந்த விஷயமே வேற. நான் விடிய காலைல 5 மணிக்கு வந்துடுறேன். நீ பேக்கோட ரெடியா இரு. என்ன? சரி. சரியா? நான் போயிட்டு வரேன். ஹரிச்சந்திரா, ஹரிச்சந்திரா, மாமா, மாமா, யோ எங்கேயா போன நீ? நான் போனது இருக்கட்டும், நீ எங்க போன? யோ ஹரிச்சந்திரன் எதுக்கு கொலை பண்ண? ஹரிச்சந்திரன் நான் கொலை பண்ணனா? டேய் நீ வேற அறிவு கட்டவனே. யோ கீழே ரத்தமா கிடந்துச்சா? அட முட்டா பையில, எங்க 2 பேருக்கு சண்டை வந்துருச்சுடா. சண்டையில இந்த உலக்கை எடுத்து அவன் மண்டையில போட்டேன். அவன் என்னை கத்தி எடுத்து கிழிச்சு விட்டான்டா. ரத்தமா கொட்டிடுச்சுடா. அதான்டா இந்த ரத்தம். அவன் கீழே மயக்க மாட்டி தானே கிடந்தான். எந்திரிச்சு போயிட்டான்ல நினைச்சேன். கம்பவுண்டர்கிட்ட போய் கட்டு போட்டு வரதுக்குள்ள இவ்வளவு பிரச்சனையடா பண்ண. ஐயோ கொலை கேஸ்ல மாட்ட போறோம்டா. கொலை கேஸ்ல மாட்ட போறோம். யாரு? டேய் யார் பண்ணீங்க? 2 பேரும் என்ன பண்றீங்க? என்னங்க போறீங்க? போச்சு, எல்லாம் போச்சு. சென்ட்ரல் ஜெயிலு, களி திங்க போறோம், டிவியில பேட்டி எடுக்க போறானுங்க. நாளைக்கு எல்லா பேப்பர்லயும் நம்ம தான் வர போறோம்.
போச்சு. நான் எவ்வளவு மரியாதையா வாழ்ந்துட்டு இருந்தேன். எல்லாம் போச்சு. டேய் மாப்பிள, இந்த லைட் அடிச்சு பார்த்தானடா ஒருத்தன். அவன் யாரா இருக்கும்? யோ, உன் கூட தான் நான் இருக்கேன். ஏன்ட்ட போய் கேட்டேனா? டேய் கோவப்படாதடா. நான் பாட்டுக்கு உண்டமா துண்டை விரிச்சு உறங்கணமான்னு செவனேன்னு தானே கடந்தேன். என்ன கொண்டு போய் மாப்பிள யாருன்னு பாருவேன். யோ வாங்க போற. அறிவலகனா இருக்கும். காலையில இருந்து கஞ்சி குடிச்சானா இல்லையோ? ஐயோ பாவம், என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். அதுக்கு போர்வையை போத்திட்டு போற. அண்ணே அதுக்குள்ள வந்துட்டீங்களா? முதல்ல விளக்கமுத்துறா. அதான் காசு வாங்கிட்டு இல்லடா. அது ஒண்ணு இல்லனே, இன்னைக்கு நம்ம வீட்டுல பிடிச்ச பாம்ப காட்டுல விடலாம்னு போயிருந்தேன். அந்த ரயில்வே தண்டவாளத்து பக்கத்துல உங்கள மாதிரியே ஒருத்தர், அப்புறம் நீ பாம்பு பிடிக்கிறப்ப உங்க பக்கத்துல சிவப்பா இருந்தால அவரை மாதிரியே ஒருத்தர். 2 பேர்த்த பார்த்தேன். கழுத்துக்கு மேலதான் பார்த்தேன், கீழே பார்க்கல. அதே ஒரு சந்தேகத்துல பாத்துட்டு போலாம்னு வந்தேன். நாங்களாம் 7 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டோம்டா. அங்க எதுக்குடா போன? அது பிசாசு காட்டுறா. அடிச்சு கிடிச்சு தொலைஞ்சிட போகுது. பாம்பு பிடிச்சா அப்புறம் காட்டுக்குள்ள விடாம என் வீட்டுல விட முடியும். வேற நேரம் காலம் தெரியாம போட. அப்ப நீங்க வரல? நாங்களாம் அங்க வரல. போய் தூங்குடா போடா. போக்குன்னு இவ்வளவு சூடா இருக்கு. வெண்டி மித்தியா சொல்லிட்டாப்ல. ஓஹோ, அப்ப இங்க வரலையா? விடிஞ்சா தெரியும் எவன் வந்தேன் போனேன்னு. அரிச்சந்திரா, உன்னை அடிச்சு கொல்ல முயற்சி பண்ணதெல்லாம் தப்பு தான்டா. எங்க மன்னிச்சிடா. இனிமே நீ மம்முட்டி தூக்க வேணாம்டா. இன்னையோட உன் கஷ்டம் எல்லாம் தீந்துரும்டா. மாப்பிள நீ வந்து எடுத்து சொல்லியா விவரத்தை? யோ பங்கு 3 இல்ல 2 தான். ஒரு பாதியை நீ வச்சுக்கோ, ஒரு பாதியை நாங்க 2 பேரும் பிரிச்சிரோம். சரியா? உன்னை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன். மாப்பிள அப்ப இவனை நான் எங்கேயும் பார்க்கல. ஆட பள்ளம் பங்கு, பள்ளம் பாட பங்கு, பங்கு 2, பாம்பு சொம்பு கம்பு, கம்பு சொம்பு கம்பு, பள்ளம். இதையதானே காலையில இருந்து சொல்லிட்டே இருக்காரு. உன்னை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன். யோ தக்காளி, நான் உன் பொண்டாட்டியா? என்னாச்சுமா? சுடுகாட்டுல ஏதோ சண்டையா, பாடகம்புரியும் நடுமண்டையில நச்சுன்னு அடிச்சுட்டாங்கன்னு நம்ம ஆண்டவன் சொன்னாரு. பள்ளம் பங்கு. டாக்டர்கிட்ட காமிச்சியாமா? காட்டுனேனே. என்ன சொன்னாரு? 3 நாள்ல சரியாயிருன்னு சொன்னாரு. எந்த டாக்டர்? நம்ம அலாவுதீன் சித்தவேத்தி சாலையில தான் காட்டுனேன். அலாவுதீன் டாக்டர் சொன்னா இன்ஷா அல்லாஹ் சொன்ன மாதிரி. மாமா மாப்ள போலாம் இல்லையா? மாமா இன்னும் 3 நாள் தான் டைம் இருக்கு. சரி. தங்க காசை நகையாக்குறோம், நகையை பணமாக்குறோம், பணத்தை பாதியில் பேங்க்ல போடுறோம், மீதியில் இடம் வாங்குறோம், என்ஜாய் பண்றோம். என்ன கேஸ் மாறுது? நமக்கு டைம் இல்ல. டிக் டிக் டிக். ஃபாலோ மீ. ஓகே. யோ இப்ப 2 பேர் வந்தாங்கல்ல, அவங்க உன்கிட்ட என்ன கேட்டாங்க? அதுக்கு நீ என்ன பதில் சொன்ன? நீ சொல்ல போற உண்மையிலதாயா எல்லாமே அடங்கிருக்கு. தைரியமா சொல்லு. உன்னை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன். ஆமையா, நான் தான் ஐயா குருவாடி விட்டு கோவிந்தேன். மீன் வியாபாரி. உன்னை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன். போடா மலை கச்சா. பஜ்ஜியை நிம்மதியா திங்க விட மாட்டாங்க. ஹலோ இன்ஸ்பெக்டர் முத்து. சார், நான் தான் குருவாடி வெட்டி கோவிந்த பேசுறேன். என் பேரை கேட்காதே, ஊரை கேட்காதே. இந்த கேஸ் கொலை கேஸ் இல்ல சார், கொள்ளை கேஸ். கொள்ளையா? 48 மணி நேரம் டைம் கொடுங்க, நானே கண்டுபிடிச்சிடறேன். ஓகே சார். முதல்ல கொலைனா இப்ப கொள்ளைனா இப்ப பேச வேற விட மாட்டேங்கிறான்.